உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த குஷிக்கண்ணா உன்னோட டிஆரா. இப்ப உங்க எல்லாரோட எல்லா பேச்சும் முடிஞ்சுதா? தென் ப்ளீஸ் நாங்க இங்க இருந்து கிளம்பலாமா? இப்போ இல்ல. இன்னும் ஒரு கடைசி பழிவாங்கும் படலம் இருக்குல்ல. இன்னும் என்னமா பாக்கி? அம்மா மெதுவா. அம்மா பாத்தமா ஒண்ணும் ஆகல. உனக்கு ஒண்ணும் ஆகல. ஐயோ, இந்த நாத்தனாருதே. ஐய, என்ன பாத்துட்டே இருக்கீங்க? கைய பிடிச்சு தூக்குங்க. நீ அங்கேயே இருங்க. என் மேல ஒண்ணும் பண்ணலையே. இல்ல ரெண்டு பேருக்கு இவ்ளோ சுயநலமா? இந்த ராதா மட்டும் இப்ப எங்க போறா? நாம நினைச்ச மாதிரி எல்லாம் கிடையாது. இவங்க ஒன்றும் சாதாரண ஆளுங்க இல்ல, ரொம்ப ஆபத்தான ஆளுங்க. நல்ல விஷயம் தானே. எப்படி ராதா மோகன் மூலமா நாம எந்த வேலையை செய்ய நினைக்கிறோமோ சாதாரண ஆளுங்களால பண்ண முடியாத வேலை தான். அந்த வேலைக்கு கொஞ்சம் ஆபத்தான ஆளுங்க தான் தேவைப்படுறாங்க. மிஷன் ஹாப்பி தீபாவளி. பூம் பூம். இப்போ இவங்களும் வீட்டுக்கு வர நேரம் ஆயிடுச்சுல்ல. இனிமே நடு ரோட்ல நீங்க கடக்கணும். ஏன்னா நீங்க நடு ரோட்டுக்கு வந்துட்டீங்க. இனி வாழ்க்கை பூரா அங்கதான்.
உன்னை விட மோசமான சோம்பேறி ஒரு வெட்டியான ஆளு இந்த மொத்த உலகத்திலயுமே இல்ல மோகன். நீ வேணா பாரு, உன்னோட ராஜ்யத்துல உன்னோட மொத்த குடும்பமும் பட்டினி கடந்து சாகும். உங்களுக்கு ஓகேனா உங்க எல்லாரோட ட்ரெஸ்ஸை கூட கழட்ட வச்சிருவேன். ஓகேவா உங்களுக்கு? உங்களை நான் அம்மான்னு கூப்பிடவா இல்ல என்னன்னு கூப்பிட, இல்ல எதுக்கும் வேலைக்காகாத அப்பாவி பொம்பளைன்னு கூப்பிடவா? ஒண்ணு தெரியுமா அஜித்தனா, இன்னைக்கு ஒரு விஷயம் ப்ரூவ் ஆயிடுச்சு. நீங்க இங்க கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்தே முட்டாள். அப்புறம் உன்னோட தங்கச்சி இந்த கீர்த்தி இருக்காளே, இவளோட சலூன் செலவு, அதுக்கும் மேல டிசைனர் சாரீஸ், இவளால அந்த ரோட்ல கிடைக்கிற சீப்பான சாரீஸ கட்டிக்க முடியுமா? உன்னோட தம்பி ராகுல், இவனோட ஜிம் செலவு, புரோட்டீன் ஷேக், காஸ்ட்லி காரு, வாட்ச், பைக், எப்படி இவனோட ஆசைலாம் நீ நிறைவேற்றி கொடுப்ப? உன்னோட இந்த குடிகார அப்பா லோக்கல் சீப்பான சாராயத்தெல்லாம் குடிப்பாரு அவரு. உங்க எல்லார்கிட்டயும் இப்போ எதுவுமே மிஞ்சல. நீங்க அத்தனை பேருமே இப்போ நடு ரோட்டுக்கு வந்துட்டீங்க, ஏழை ஆயிட்டீங்க, அத்தனை பேரு பிச்சைக்காரங்கள் ஆயிட்டீங்க. இந்த ராதா மோகன் உங்களுக்கு சத்தியம் பண்றேன், இன்னையில இருந்து சரியா ஒரு மாசத்துல நாங்க எல்லாரும் திரும்பவும் இங்க வருவோம். கடந்த கொஞ்ச நாளாவே என்னோட குடும்பம் ரொம்ப நிறைய கஷ்டங்கள் சந்திக்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நான் கிருஷ்ண பரமாத்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், என் குடும்பத்து மேல எந்த ஒரு கெட்ட நிழலையும் நான் படவிட மாட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்குதான் என் குடும்பத்துல உள்ளவங்க அத்தனை பேர் முகத்திலையும் சிரிப்பை பாக்குறேன். இந்த சிரிப்பு என்னைக்குமே நிலைச்சிருக்கணும். நிச்சயமா அந்த கடவுள் நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தை இப்படியே நிலைச்சு வச்சிருக்கணும். நம்ம வீட்டு சந்தோஷத்து மேல யாரும் கண்ணுபடக்கூடாது. கீர்த்தி, 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 கீர்த்தி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.